ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே தந்திருக்கிறதான தலைப்பு, இயேசுவை பின்பற்றுங்கள், பின்வாங்காதிருங்கள் என்ற தலைப்பு எடுத்து வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லியிருக்கிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இன்றைக்கு வேத பகுதியில தீர்க்கதரிசியான எலியா எங்கு போனாலும் அவன் அவனை பின்தொடர்ந்தேன் என்று அவன் பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா எலியா எலிசாவிடம் கர்த்தர் தன்னையே பெத்தேலுக்கு அனுப்புவதனால நீ சிக்கல்ல கீழ்காலே இரு என்று சொன்ன போது எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அதுபோல எலியா எரிகோவுக்கு அவன் சென்றாலும் எலிசா மறுபடியும் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரிடத்தில் இருக்கிற அந்த ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆனா 3ஆம் முறை அவன் யோர்தானுக்கு அவன் போகும்போது எலிசா தடை செய்தபோது அவன் அப்படியே உறுதியாய் அவன் சொல்லிவிட்டானாம். ஆனா கடைசி எலிசா என்ன பண்ணான் தெரியுமா? உம்மிடத்தில் இருக்கிற எல்லா அந்த ஆவியினுடைய வசம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி கூறினானா. எலிசா உண்மையுள்ளவனா இருந்தபடியால் தான் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, எலிசா எலியாவை பின்தொடர்ந்தது போல நாம எரிகோவுக்கு எப்போது கர்த்தருக்கு பின் செல்ல வேண்டும். நம்முடைய கண்களை அவர் மேல் பற்றி கொண்டு அவர் விடாமல் பின்பற்ற வேண்டும். அப்படி நாம செயல்கையில் வழியில் நாம் வருகிற நம்முடைய தடைகள் எல்லாம் மீறி அவரை நாம் விடாய்படியாய் தொடர வேண்டும். நாம அவரை பின்பற்ற வாஞ்சா இருந்ததுனால தான் அவரை நம்பி அவரது வரங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள்னால நிரப்பார் என்று விசுவாசிக்கிறோம். எலிசா கடைசி வரை நிலைத்து நின்றதுனால தான் இரட்டிப்பான வரத்தை எலிசா பெற்றானாம். ஆமேன். பேதுரு எல்லாருக்கும் மறுதளித்தாலும் நான் கடைசி வரை பின் செல்லுவேன் என்கின்ற ஆண்டவரிடத்திலிருந்து சொல்லியும் தவறி போனான். நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை பின்தொடர்வதில் அவர் எப்பொழுதும் இருப்பதில் நமக்கு விருப்பம் உண்டா? கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் தர விரும்புகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பெரிதான காரிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எலியாவின் விடாமுயற்சி என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அதனால அவன் பெற்றுக்கொண்ட இரட்டிப்பான வரம் என்னை அதற்கு ஆசைப்பட வைக்கிறது. சுவாமி, உம்மை எப்பொழுதும் விடாமல் பின்தொடர்ந்து உமது கிருபை வரங்களை பெற எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.